ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து vlog வந்து பீட்ரூட் ஒயிட் சாஸ் பாஸ்தா தான். அது பன்னீர் வச்சு செய்ய போகிறேன். இது மைதா இல்லை, இது வந்து நல்ல பிராண்ட் தான், நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. அமேசானில் தான் நான் வாங்கினேன். ஒரு வாட்டி பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்தது. இதில் இதே பிராண்டில் இன்னொரு இது யூஸ் பண்ணேன், அதுவும் சூப்பராக இருக்குது. நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது வந்து ஸ்பைரல் அந்த இது மாதிரி இருக்கிறது. இதுவுமே வந்து ரெட் ரெண்டில்ஸ் அதெல்லாம் இருக்கிறனால மைதா இல்லாதனால சரி ஓகே மித்ரனுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்பப்போ எப்போயாவது அப்படின்ற மாதிரி. பீட்ரூட்டும் கொஞ்சம் வந்து என்கிட்ட கேஷோட பாதாம் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குது, மித்ரனுக்கு பிடிச்சிருக்கு. அதனால் நான் வந்து ஒரு 10 பாதாம், அதுலேயே நான் வந்து அன்றைக்கி டைம் கொஞ்சம் லேட்டாக தான் கேட்டாங்க, அதனால் எல்லாமே குக்கர்லேயே வச்சுட்டேன் ஒன்றாவே. உங்களுக்கு வேலையே ஈஸி, ஒரு 10 மினிட்ஸில் வேலையே ஆகிடும். ஒரு 4 விசில் இல்லைன்னா 5 விசில் விட்டுட்டு நீங்கள் இதை மட்டும் பீட்ரூட்டு பாதாம் மட்டும் தனியாக உரித்து எடுத்துக்கிட்டேன். அது வந்து ஒரு 4 விசில் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் இதாகாது, குலையாது. அதை நீங்கள் நல்லா ஸ்ட்ரைன் பண்ணி வடிகட்டிக்கலாம். அப்புறம் இதை வந்து நல்லா பியூரியாக அரைச்சிக்கோங்க. பாதாம் வந்து தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பீட்ரூட், மீடியம் சைஸ் பீட்ரூட் தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் பன்னீர் சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் யூஸ் பண்ண பன்னீர் தான் நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் அந்த க்ரீமி, நான் வந்து அந்த ஒயிட் சாஸ்க்கு வந்து நான் கோதுமாவில் எதுவுமே போடலை. நான் பன்னீரே திக்னஸ் கொடுக்கும். அது இல்லாமல் வந்து பாதாம் இருக்கனால திக்னஸ் போதும் அப்படின்னால க்ரீமும் நான் அந்த மாதிரி எதுவும் சேர்க்கலை. அதனால் நல்லா கலர் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள், லைட் பிங்க்கில். ஒரு பேனில் பட்டர் போட்டுட்டு நம்மளுக்கு வந்து எப்பயும் போல் கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் ஒரே ஒரு ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 10 பல் இருக்க வச்சுக்கோங்களேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணால் தான் பட்டரில் வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும். மித்ரனுக்கு வந்து நாங்களே வந்து எப்போயாவது நூடுல்ஸ் சாப்பிடுவோம், நானும் ஹஸ்பண்டு. இப்போ வந்து மித்ரன் கேட்குறாங்கன்றனாலே நாங்கள் செய்கிறதே இல்லை வீட்டில். நான் எப்போயாவது அந்த கோதுமாவில் கொஞ்சம் எக் போட்டு நான் வீட்லேயே ஃப்ரம் ஸ்க்ராட்ச் பண்ணி கொடுப்பேன். திடீர்னு எனக்காக எல்லா நாளும் பாப்பா வச்சுட்டு முடியல, அதனால் சரி ஆல்டர்னேட்டிவாக இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்றனால நான் இது தான் வந்து ட்ரை பண்ணேன், இந்த பிராண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் சாட்டே பண்ணதுக்கப்புறம் அந்த பியூரியை ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் பாஸ்தா சீசனிங் மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் பால் சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப க்ரீமியாக இருந்த மாதிரி இருந்தது. வாட்டர் சேர்க்காம நான் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்ச பாஸ்தாவை போட்டுட்டு பாஸ்தா சீசனிங் அதான் இதையும் நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து பெப்பர் வேணும்னாலும் பெப்பர் போட்டுக்கலாம். நான் மித்ரன் பெப்பர் வேணாங்கிறனால நான் போடலை. அதுக்கப்புறம் நான் வீட்லேயே வந்து சீஸ் ரெடி பண்ணியிருந்தேன், ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் அதே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அந்த சீஸ் வந்து கொஞ்சமாக நான் எப்பயுமே கொஞ்சம் வச்சுருப்பேன். சீஸ் கொஞ்சம் வந்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது. நீங்கள் வேணும்னா சால்ட் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து அந்த பாஸ்தாலே கொஞ்சம் சால்ட் போட்டிருந்தேன். இப்போ நான் வந்து ஆனியன் வதக்கும் போது கொஞ்சம் சால்ட்டு போட்டேன். அவ்வளோதான், ரெடி. ஒரு ஹெல்த்தியான பாஸ்தா, கில்ட் ஃப்ரீயாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இந்த பிராண்டுக்கு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராகவே இருக்குது, ஒன்றும் பண்ணலை. டேஸ்ட்டு உங்களுக்கு எதுவும் தெரியல, நம்ம பண்ணி கொடுக்கறதுல தான் இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை, சூப்பராகவே இருந்தது. மித்ரனுக்கும் வந்து அடிக்கடிலாம் கேட்க மாட்டாங்க, எப்போயாவது தான் கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த டொமேட்டோ அதெல்லாம் வச்சு கொஞ்சம் இன்னும் சாப்பிட்ல. கேரட் சாஸில் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்தது ஒயிட் சாஸ், இது 2 தான் சாப்பிட்ருக்காங்க. இது 2மே கொஞ்சம் பிடிச்சிருச்சு. சரி, எல்லாமே நம்ம வீட்டில் கொஞ்சம் பண்ணுறனால ஹெல்த்தியாகவும் இருக்கிறனால நான் வீட்லேயே பண்ணி கொடுத்துருவேன். இதோட vlog முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணாதவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.